ரத்துன்றது பார்த்தீங்கன்னா உடம்புலயே ஊறி போச்சு. இப்போ பிரச்சாரம் வந்து நீங்க வந்து குடுக்கலன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் குடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னா, ரத்து பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கிளியர் அஜெண்டாவோட வாங்க. வருவேன்னா வருவேன்னு சொல்லுங்க. வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்காக இத்தனை பேர காக்க வச்சிருக்கிறது வந்து, இது தொடர்கதையா இருக்குது. இது இது அவரோட அரசியலுக்கு வந்து எந்த விதத்துல பயன்படும். ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க வந்து நல்லா இருக்கவங்களுக்கு போய் ரூ. 25,000 பணம் குடுத்து அத ஒரு பெரிய செய்தியாக்குறாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திட்டமிட்டே இவங்க வந்து கலவரங்களை வந்து தூண்டுறாரு. ஆக்சுவலா கலவரம் பண்றதுக்கு யார் இங்க தயாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா, தாவேகா தான் வந்து நிறைய இடத்துல கலவரம் பண்ண தயாரா இருக்கு. அதுக்குள்ள வந்து அடிக்கிறாரு, எங்க அண்ணன் ஜெயிக்க மாட்டாரா, நீ யாரா எங்க அண்ணனை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு அடிச்சு பப்ளிக்லாம் சேர்ந்து அவனை வந்து தர்ம அடி கொடுக்குறாங்க. விஜயோட அரசியல் எவ்வளவு மோசமா இங்க வந்து களத்துல வந்து எதிரொலியும் சொல்றாங்க. நம்ம பார்த்த சென்னையிலே இவ்வளவு தூரம் இருக்குன்னா, அப்ப கிராமப்புறங்கள்ல எதுவுமே விஷயம் தெரியாதவங்க கிட்ட இவங்க எந்த அளவுக்கு வந்து உரண்டு இழுப்பாங்க, எந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க, வெற்றியோ தோல்வியோ நீங்க அதை எதிர்கொள்ளணும். அந்த எதிர்கொள்றதுக்கான பக்குவப்படாம நீங்க வந்து ஜெயிச்சா கொண்டாட்டம் பண்றது ஓகே, அதே நேரத்தில் தோத்தன்னா இவங்க வந்து கலவரம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இதை வந்து காவல்துறை வந்து கடுமையாக வந்து இவங்களை வந்து கண்காணிக்கணும். ஸோ இதைத்தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க அது ஒரு வலதுசாரி பத்திரிகையாவே மாறி போச்சு. அதுல நமக்கு தெரியும் உண்மையான எத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அந்த நிறுவனத்துக்கு வந்து காசு கொடுக்கல, அது வந்து தனி கதை. அதுக்கு வந்து நிறைய கோடி பல கோடிகள் வந்து ஏமாத்தி அவருக்கு வந்து விபூதி அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்படிலாம் நீங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இங்க அவன் கட்டுக்கோப்பா இருக்கிறான், அரசியல் கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு, ஆனா வந்து விசிகால தான் பிரச்சனைன்னு சொல்றதும், தாவேகா வந்து எல்லாமே சரியா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊடகம் ஏன் எழுதுற? அப்படி அவங்க உள்ளபடியே எழுதிருந்தா நீங்க டிவிக்கே பத்தி தான் எழுதிருக்கணும். அந்த மாதிரி கலவர காட்சிகளை வந்து தூண்டுற மாதிரி நீங்க எல்லாமே எழுதுறது, நேத்திக்கு வந்து பால்வாடி பையன் விஜய வந்து நீங்க வந்து முதலமைச்சர் ரேஞ்சுக்கு வந்து பேசுறதெல்லாம் உள்ளபடியே விஜய நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறது நமக்கு பிரச்சனை. அதை இளையராஜா மூலியமா செய்யறது வந்து அவரோட மாண்பை குறைக்கிறதா பார்க்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெடுவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தாவேகா செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழா. வணக்கம் தோழா. அப்போ இன்றைக்கு வேளாங்கண்ணி நாகூர் தர்காக்கெல்லாம் வந்து விஜய் போவதாக சொல்லி காலையிலேருந்து லைவ் போட்டுட்டு இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலில் டிவிக்கேன்னு இவங்க போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தின இடத்துல டிவிக்கேன்னு இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ரசிகர்கள் வர்றது போகிறதுன்னு இருக்குது. விஜய் காலையில் வரேன்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் வரல. இப்போதான் ரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ரத்து என்பது போல் இருக்குது. திங்கக்கிழமை ரிசல்ட் வரப்போகுது. இவர் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு அதுவும் ரத்து. இனியா இது பிரச்சாரத்துல தான் இப்போ போர்ஜரி பண்ணீங்க, ஆண்டவர் டிவியா அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வருது. என்ன நடக்குது? ஏன் இதனால அது ரத்துன்றது பார்த்தீங்கன்னா உடம்புலயே ஊறி போச்சு. இப்போ பிரச்சாரம் வந்து நீங்க வந்து குடுக்கலன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னா, ரத்து பண்ணுவீங்க. காக்க வச்சு வர்றதுன்றது அவருக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து இயல்பா போச்சு. சினிமா ஷூட்டிங் நடக்கும், இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ள இருப்பாரு. வெளியில பார்த்தீங்கன்னா நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, விஜய் வராரு, விஜய் படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓடி வருவாங்க, ஓடி வந்து நிற்பாங்க. இவர் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, சரி எப்படியாவது பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நினைப்போம், பரவாயில்ல ஒரு 10 பேரோடாவது இவர் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்பார், இல்லை குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுவார்னா, கேரவனுக்குள்ளே உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை செட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுவார்னா வெளியில் வந்து கை காமிச்சிட்டு திருப்பி வந்து கேரவனுக்குள்ளே உட்காந்துப்பார். அவன் என்ன பண்ணுவான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகவே மாட்டான். எப்படியும் விஜய் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு பொழப்பு போனது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, பின் கேட் வழியாக வந்து போயிடுவார். ஃப்ரண்ட் கேட்ல எல்லாம் வெயிட் பண்ணிருப்பானா, பின் கேட் வழி. இது வந்து சினிமாவில். சரி, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சகோதரி வந்து அஜிதா வந்து எப்படி காரை மறிச்சு இவர் நியாயம் கேட்கணும் பேசணும் போது எப்படி வந்து புஷியானந்த் வந்து பின்கேட் வழியா போயிட்டார், இவர் முன்கேட் வழியா காரை ஏற்றிட்டு போயிட்டார், அவங்க வந்து பின்கேட் வழியா போயிட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்து பண்ணுவார். காத்து இருக்குது. அதிகாலையிலே இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து அந்த நாகூர் தர்காவுக்கு போறதா வந்து பிளான் இருந்தது. இதுக்கு வந்து காவல்துறையில வந்து அனுமதிலாம் வாங்கியிருக்காங்க. காவல்துறையும் வந்து அங்க காத்துட்டு கிடக்குறாங்க. கடைசி வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து எதுவுமே வரல. இப்ப வரைக்கும் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டாரா இல்ல ஏதாவது சொன்னாருன்னா கிடையாது. பொறுப்பாளர்களுக்கும் நான் வந்து கேட்கிறேன், என்னன்னா அண்ணன் வந்துருவார் தான் இப்போ வரைக்கும் சொல்றாங்க. வேளாங்கண்ணில இன்னைக்கு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொறுப்பாளர்கள். நீங்க சொன்ன மாதிரி இந்த வெயில்ல டிவிக்கேன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல தான் வந்து செய்தி வருது,
விஜய் தரப்புல இருந்தோ இல்லை அவர் வந்து ட்வீட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஊடகங்களில் வந்து ரத்துன்னு சொல்லிட்டு வராங்க. சரி, நம்ம தகவல் வந்து விசாரிச்சா ஜோசியக்காரர் வந்து குறிச்ச நேரம் வந்து தவறா இருக்கு. அதிகாலையே வந்து குறிச்சிருக்காரு. ஆனா வந்து மதியத்துக்கு மேலதான் அந்த நேரம் வந்து நல்லா இருக்கு. மதியத்துக்கு மேல போனார்னா திருப்பி சென்னை 6 மணிக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து அடைஞ்சிடணும். அது போயிட்டு வர நேரம்லாம் வந்து சிக்கல் இருந்தனால இன்னைக்கு பயணம் வந்து ரத்து, தேதி குறிப்பிடாமல் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. அப்படிதான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பாக்குறோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கிளியர் அஜெண்டாவோட வாங்க. வருவேன்னா வருவேன்னு சொல்லுங்க, வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்காக இத்தனை பேரை காக்க வச்சிருக்கிறது வந்து இது தொடர்கதையா இருக்குது. இது இது அவரோட அரசியலுக்கு வந்து எந்த விதத்துல பயன்பெறும் நமக்கு தெரியும். சரி, பயன்பெறும் பெறாது என்பதை தாண்டி பிரச்சாரங்கள் முடிந்து விட்டது, தேர்தலும் முடிந்து விட்டது, வாக்கு எண்ணிக்கைக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. டிவிகேல இருந்து தினசரி யாராவது ஒருத்தர் வராங்க, கமிஷனர்கிட்ட மனு கொடுக்குறேன், எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட மனு கொடுக்குறேன்னு ஏதாவது கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஊடகங்களை சந்திக்கிறாங்க. என்னென்ன செய்யணும், அது இது செய்யணும், ஏதோ இவங்க ஆட்சிக்கு வர போறாங்கிற தோரணையிலேயே அவங்க வந்து திமுக வந்து இன்னைக்கு ரவுடித்தனம் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசியிருக்கிறார், கலவரம் பண்ண போறாங்க, அதனால எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் கட்சிக்காரங்களாம் நிற்கணும், அப்படி இப்படின்னு 1008 கண்டிஷன் இவரு தேர்தல் கமிஷனுக்கு வந்து போடுறாங்க, பேசுறாங்க. பெரிய நம்பிக்கையோடு இருப்பது போல தெரியுது. ஒரு பக்கம் இந்த பக்கம் கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் அது ஒன்று வருது, அதுவும் வந்து டிவிகேக்கு பெருசா சாதகம் இல்லை அப்படின்னு வருது. ஆனாலும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி தெரியுது. 2 விஷயம் வந்து பண்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பிரஸ்களை வந்து சந்திச்சு இன்னமும் பாத்தீங்கன்னா அவதூறு வந்து பரப்பிக்கிட்டே இருக்குது. நேத்திக்கு வந்து திருச்சியில வந்து ஒரு தேர்தல் பணிமன அலுவலகம்னு சொல்லிட்டு ஒரு கீத்து கொட்டா தான், ஓலை கொட்டா வந்து போட்டிருக்காங்க. அது யாரோ கொளுத்தி விட்டுருக்காங்க. அது இவங்களா பண்ணாங்களான்னு நமக்கு வந்து தெரியாது. யாரோ உட்காந்து சரக்கு காலியா கடந்திருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கிற வெயில்ல வந்து எவனா தம் அடிச்சுட்டு கூட தூக்கி போட்டு போயிருக்கலாம். அது யாரோ பர்பஸா திட்டமிட்டு வந்து அதை வந்து திமுக காரங்க தான் போய் கொளுத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு உறுதி செய்யப்படுறதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து வில்லிவாக்கம் கூட்டத்துல பாட்டில வந்து எரியும் போதே அவர் வந்து பார்த்தீங்களா தூக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சு, எங்க பசங்க தூக்கிட்டாங்க. அதை வந்து அந்த லாட்ஜுக்காரங்கிட்ட கேட்டாலே கொடுக்க போறோம். இவருன்னா புதுசா இவர் ஒரு மூளையை பயன்படுத்தி எடுத்துட்ட மாதிரி காமிச்சார். கடைசியில பார்த்தா செட் பண்ணதே ஆதவர்ஜுனா தான். அடிக்க சொன்னதும் வந்து டிவி காரன், 2 பேருமே டிவி காரங்க. அது வந்து அது வழக்கம் வந்து ஃபுல் போதையில இருந்திருக்காங்க. 2 பேரும் ஃபுல் போதையில இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அம்மா காலில் தான் அடிபட்டது. உடனே மண்டையை உடைச்சிட்டாங்க, ஷோல்டர் கிழிஞ்சிச்சுன்னா இவர் வந்து சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க வந்து நல்லா இருக்கவங்களுக்கு போய் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அது ஒரு பெரிய செய்தியாக்குறாரு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திட்டமிட்டே இவங்க வந்து கலவரங்களை வந்து தூண்டுறாரு. ஆதவர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் சரி, இவங்க 2 பேருக்கும் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அதுல இன்னொருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எழும்பூர் எம்எல்ஏ, வருங்கால எம்எல்ஏ. எம்எல்ஏன்னு நீ 26 நினைச்சு கூடாது, 31 நடக்கலாம், இல்ல இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம், 36 நடக்கலாம், 36 நடக்கலாம், எப்போ வரலாம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால ராஜ்மோகன் இவங்க 3 பேருக்கும் என்ன வேலைன்னா, இந்த திட்டமிட்டு இந்த மாதிரி பொய் செய்திகளை வந்து பரப்புறதான். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சொல்றாப்புல எல்லா இடத்துலயும் கலவரத்தை தூண்டுறாங்க, அதை பண்றாங்க. ஆக்சுவலா கலவரம் பண்றதுக்கு யார் இங்க தயாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா, தாவேகா தான் வந்து நிறைய இடத்துல கலவரம் பண்ண தயாரா இருக்காங்க. அப்படியா? ஆமா, நிச்சயமாக. ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, ஒரு இடத்துலயும் பாருங்க, இந்த தேர்தல் ரிசல்ட் வரட்டும், ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கலவரம் வந்து தூண்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா. ஒன்றும் இல்லை, வடபழனி, நான் இங்க நம்ம ஸ்டுடியோக்கு வர வழியில வடபழனில ஒரு 2 பேர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க, யார் ஜெயிப்பா தோப்பா கருத்து ஏதோ ஒண்ணு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி, அவனுக்கு மிஞ்சி போனா அதிகபட்சம் 15-16 வயசு தான் இருக்கும். அந்த பெரியவரை போட்டு, அவருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும், அவரை போட்டு அடிக்கிறான். பப்ளிக் எல்லாம் புடிச்சு கேட்டா அந்த பெரியவர் சொல்றாரு, ஏங்க நாங்க 2 பேரும் என் கூட வந்தாருங்க, சக நண்பர், நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம், கருத்து கணிப்புலாம் திமுக தான் வர மாதிரி இருக்குன்னு நாங்க பேசிட்டு இருக்கோங்க. அப்போன்னு தாங்க அவர் கேட்டாரு. அவங்க நாங்க டிவிக்கேன்னு சொல்ல, விஜய் தோக்க போறாரு சொல்ல, எதுவுமே சொல்லங்க. அதுக்குள்ள வந்து அடிக்கிறாரு, எங்க அண்ணன் ஜெயிக்க மாட்டாரா, நீ யாரா எங்க அண்ணனை பத்தி பேசுன்னு சொல்லி அடிச்சு பப்ளிக்லாம் சேர்ந்து அவனை வந்து தர்ம அடி கொடுக்குறாங்க. சரி வேணாம், சின்ன வடபழனியில. ஆமா, வடபழனியில. அப்புறம் காவல்துறை கிட்ட அவர் வந்து ஒப்படைச்சாச்சு. காவல்துறை வந்து வான் பண்ணி அமுச்சு விட்டாங்க, சின்ன பையன் வழக்கு போட்டா அதுன்னு. இப்ப நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆட்டோல தான் வரேன். அந்த ஆட்டோல ஒரு போன், ஒரு பத்திரிகையாளர் நம்மள வந்து போன்லயே வந்து நம்மள வந்து நேர்காணல் வந்து பண்றாரு, கேட்கிறாரு, கேள்விகள் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டோ வந்து சீருது, ஆட்டோ வந்து இப்படி போகுது, சீருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டேஜ்ல நான் அவரை மியூட்ல போட்டு கொஞ்சம் இருங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்கறேன், என்னங்க உங்களுக்கு பிரச்சனைனா, நீங்க இறங்குங்கன்றாரு. என்ன ஆட்டோ விட்டு நீங்க இறங்குங்கன்னு. என்ன விஷயம்னா, நீங்க என்ன விஜய் ஜெயிக்கவே மாட்டாருன்னு சொல்றீங்க. யோ, நான் வண்டியில டிராவல் பண்றேன், நான் அதுவும் ஊபர் தான் வந்து போட்டு நான் வந்திருக்கேன், நீ தயவு செஞ்சு நீ வண்டியை ஓட்டுனா வண்டி போகாது, இறங்குங்கன்றாரு. நம்மளா அதை கட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு அவருக்கு பணம் கொடுத்துட்டு
ஊபர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு, அந்த வண்டி நம்பரை போட்டு கம்ப்ளைண்ட். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜயோட அரசியல் எவ்வளவு மோசமா இங்க வந்து களத்துல வந்து எதிரொலின்னு சொல்றேன். நம்ம பார்த்த சென்னையிலே இவ்வளவு தூரம் இருக்குன்னா, அப்ப கிராமப்புறங்கள்ல எதுவுமே விஷயம் தெரியாதவங்க கிட்ட இவங்க எந்த அளவுக்கு வந்து உரண்டு இழுப்பாங்க, எந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க, வெகுஜன மக்கள் கிட்ட பொதுமக்களை இவங்க எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படி இல்ல. இப்போ ஆதரவாளர்கள் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சின்ன பசங்க தெரியாம கூட பேசலாம் இல்லையா? அப்ப அதை ஒரு கட்சி ஆர்கனைஸ் பண்ணது நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து அந்த ஆட்டோக்காரரோட மனநிலையே அப்படி இருக்குன்ற நான் வந்து ஒரு வாடிக்கையாளர் தானே. அவர் வண்டியில வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து வாகனத்தை வந்து விபத்து ஏற்படுத்துற மாதிரி நீங்க ஓட்டுறது, இதுவே சட்டத்துக்கு புறமானது. இப்போ அவர் மேல நான் வழக்கு கூட நான் வந்து தொடுக்கலாம். சரி, நம்ம வந்து அவரை வந்து ஒரு கம்ப்ளைண்டோட, ஒரு எச்சரிக்கையோட, வார்னிங்கோட நம்ம விடுறோம். இது மாதிரி எல்லா இடங்களையும் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொறுப்பாளர் வந்து திட்டமிட்டு உங்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு நிறைய கலவரங்களை தூண்டுறது, நீங்க அவங்களோட குழுக்கள்ல வந்து நிறைய வந்து பதிவிட்டு இருக்காங்க, நிறைய அசைன்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவும் சுட்டி காட்டுறாரு. எங்க தொண்டர்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னா. உங்க தொண்டர்கள் 53 பேர் செத்து போனப்போ உங்க தலைவர் சும்மா தான் இருந்தாரு. இப்போ ஒரு பையன் கடைசியா அடிபட்டப்போ 18 நாள் 19 நாள் மருத்துவமனையில இருந்து இறந்தாரு. அது வந்து தஞ்சாவூருக்காரு. இங்க இப்ப கடைசி தேர்தல் பரப்புரைக்கு முன்னால் பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு காலில் அடிபட்டு அவர் வந்து வேண்டுகோள்லாம் வச்சார் விஜய் கிட்ட, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணல. சோ இப்படி திட்டமிட்டு கலவரங்கள் தூண்டுகிற நோக்கில வந்து வெற்றியோ தோல்வியோ நீங்க அதை எதிர்கொள்ளணும். அந்த எதிர்கொள்றதுக்கான பக்குவப்படாம நீங்க வந்து ஜெயிச்சா கொண்டாட்டம் பண்றது ஓகே, அதே நேரத்தில் தோத்தன்னா இவங்க வந்து கலவரம் பண்றதுக்கு தயாராகாங்க. இதை வந்து காவல்துறை வந்து கடுமையாக வந்து இவங்களை வந்து கண்காணிக்கணும். ஒரு வேட்பாளரை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கமே ஒரு ஜியோ வந்து போட்டிருக்காங்க. எல்லா கட்சி வேட்பாளர்களும் வந்து கண்காணிக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தீவிர கண்காணிப்புல வந்து வைக்கணும், விஜய் கட்சி வேட்பாளர்களையும் சரி, அந்த தொண்டர்களையும் சரி. சரி, இப்ப தேர்தலுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. பெரும்பாலும் திமுக ஜெயிச்சிரும்னு ஒரு கருத்து இருந்தாலும், அதிமுக ஜெயிச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும், டிவிகேயும் ஜெயிச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி ஒரு குழப்பமான சூழல் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே மூணுமே சமமா வாக்குகளை வந்து சீட்டுகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு ஒரு சூழல் உருவாச்சுன்னா, கூட்டணி அமைச்சரவை தான் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது, கூட்டணி ஆட்சி உருவாகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான போக்குகள் போகுது. காங்கிரஸ் இப்பவே சொல்லிடுச்சு, கிரீஷ் ஒடிங்கர் சொல்லிட்டாரு, நாங்கள் நிதி நடுநிலையா இருக்க போறது இல்லை, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி விசிகே வந்து உடைச்சு விடுறதுக்கான வேலைகள் வந்து நடக்குதுன்னு திரும்ப பேசுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை, விகடன் பத்திரிகை பேரை சொல்லி அவங்க இவங்களை எல்லாத்தையும் திமுக தூக்க போறாங்க அப்படின்னு திமுகவுக்கு எதிராகவும் சிண்டு முடிகிற வேலையை செய்யறாங்க என்பது போல அவரு வந்து சொல்றாரு. ஒரு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 1 நாள் தான் இருக்குதுன்னு சொல்ல போனா, நாளைக்கு 1 நாள் தான் முழுசா இருக்குது. அதுக்குள்ள நிறைய குழப்பங்கள் உருவாகிற மாதிரி தெரியுது. இதுதான் பாத்தீங்கன்னா ஊடக வந்து அரசியல்னு சொல்றது. இப்போ வந்து இந்த விகடன் குழுமம் யாருன்னு பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை தான் அது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து வெளியீட்டு விழால பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களையும் அண்ணன் திருமா அவர்களையும் வந்து சீஃப் கெஸ்டா வந்து போடுறாங்க. ஒருத்தர் வந்து நூல் வெளியிடும், ஒருத்தர் வந்து பெற்றுக்கொள்ளுதும். அதுல என்ன சிக்கல் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிக்கலை வந்து அண்ணன் திருமா வந்து சரியாக வந்து கணிக்கிறார். இதை வந்து திமுக கூட்டணியில் நம்ம இருக்கிறோம், விஜய் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அப்ப நம்ம வந்து இந்த நூலை போய் பெற்றுக்கொள்ளும் போது இங்க நிறைய அரசியல் சிக்கல் வரும். ஏன்னா இவர் பயங்கரமா அப்பதான் அரசியல் பேசுறாரு. விசிகால இருந்துட்டே இவர் நிறைய அரசியல் வந்து பேசுறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாதான் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. ஏன் அதை நீங்க ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்களா, அதை விஜய் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே. இப்போ வந்து தேர்தல் வந்தது இல்ல, ஏன் நீங்க ஒரு தலித் லயலாமணியை நீங்க முதலமைச்சர்னு சொல்ல அறிவிக்க வேண்டியது தானே. கடைசியில சீட்டே கொடுக்கல லயலாமணிக்கு. அதுதான் உங்க சமூக நீதி, அதுதான் உங்க வந்து கட்சி கொள்கை. டிவிகேக்காக முதல்ல வெளியே வந்து பேச ஆரம்பிச்சவர் வருதான். ஆமா இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நீங்க அதான் சொல்றேன், உங்களோட செயல்பாடு வேற, வெளியில பேசுறது வேற, கட்சிக்குள்ள உங்க செயல்பாடு வேற. சோ இதான் என்ன பண்றாங்கன்னா, அந்த பத்திரிகை பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க அது ஒரு வலதுசாரி பத்திரிகையாவே மாறி போச்சு. எல்லா கட்சியிலுமே உட்கட்சி பிரச்சனை வந்து இருக்கு. ஏன் நீங்க வந்து விசிக பிரச்சனை மட்டும் நீங்க வந்து எழுதுறீங்க? அப்படி உள்ளபடி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கானா? இல்ல, இவங்களோட கற்பனை குதிரைகளை வந்து இஷ்டத்துக்கு ஓட விட்டு கட்சிக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி அதுக்கு காரணம் வந்து திமுக தான் எழுதுறது வந்து உள்ள கண்டிச்சிருக்காரு. இல்ல, விசிகேல நிறைய பேர் கட்சி வேலைகள் செய்யல அப்படி இப்படின்னு அதிருப்தியில் இருக்கிறது உண்மைதானே, அவர் திரும்ப ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, தாவேக்கால இல்லையா அந்த பிரச்சனை? தாவேக்கால தான் அதிகமா இருக்கு. நீங்க விஜய்க்காக வேலை செய்து யாருக்கு நீங்க வந்து சீட்டு கொடுத்தீங்க? 120 பேர் யாரு உங்க கட்சியில வந்து? நீங்க தான் சொல்றீங்க
அகில உலகத்தையே நாங்க ஆள போறோம்னு நீங்க சொல்றீங்க. எங்க கிட்ட கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான்னு நீங்க வந்து சொல்றீங்க. அந்த அந்த கட்சியில ஒரிஜினல் தொண்டர்கள் எவ்வளவு இருக்காங்க எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து மொபைல் ஆப்னு ஒண்ணு உருவாக்கி கொடுத்தோம் நான் தான். அதுல நமக்கு தெரியும் உண்மையான எத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அந்த நிறுவனத்துக்கு வந்து காசு கொடுக்கல, அது வந்து தனி கதை. அதுக்கு வந்து நிறைய கோடி பல கோடிகள் வந்து ஏமாத்தி அவருக்கு வந்து விபூதி அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்படிலாம் நீங்க வந்து ஒரு டேட்டா இல்லாம எதுவுமே இல்லாம ஆட்கள் இல்லாம எலெக்ஷன் வந்து சந்திக்க நீங்க வந்துட்டீங்க. கட்சிக்காக உடைத்தவர்கள் தான் வந்து பதவி தருவீங்க, அப்படி எதுவுமே கொடுக்கல. இந்த மாவட்ட செயலர்கள் பேரே தெரியாது விஜய்க்கு. வேட்பாளர் பேர் தெரியாதுன்னா ஓகே நியாயம். 234 பேர் தெரியாதுன்னு 120 மாவட்ட செயலர்கள். அந்த 120 பேர்ல ஒரு சிலர் சொற்பமானவங்க சென்னையில இருக்கவங்க, ஈசிஆர் சரவண, கேவி தாமு, அந்த மாதிரி ஒரு சிலரை தான் வந்து விஜய்க்கு தெரியுமே கண்டி மீதி யாரும் வந்து விஜய்க்கு வந்து தெரியாது. சரி, வேட்பாளராவது விஜயோட இஷ்டத்துக்கு இருந்ததுன்னா என் கைப்பட நானே தயாரித்தன் விஜய்ன்னு சொன்னார். அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. இஷ்டத்துக்கு வந்து கொடுத்தவங்க யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க, பணம் வந்துச்சா யுவரானர் வந்துச்சு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிதான் வேட்பாளர்ல போட்டு அந்த வேட்பாளர் பேரும் அறிவிக்கல. வேட்பாளர் நீங்க அறிவிச்சதே பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு அறிவிச்சிங்க. களத்துக்கும் போல. அவனுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளரோ அவனை எடுத்து போய் களத்துல இறக்கி விட்டதோட சரி, அவனே போய் களத்துல போய் பிரச்சாரம் பண்ணி கொடுமையா இருந்தது நமக்கு. நீங்க பாத்தீங்க அவரோட பிரச்சாரத்துல அட்டை படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹலோகிராம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து கூத்தலாம் நடந்தது. இப்படிலாம் நீங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இங்க அவன் கட்டுக்கோப்பா இருக்கிறான், அரசியல் கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு, ஆனா வந்து விசிகளை தான் பிரச்சனைன்னு சொல்றதும், தாவேக்கா வந்து எல்லாமே சரியா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊடகம் ஏன் எழுதுற? அப்படி அவங்க உள்ளபடியே எழுதியிருந்தா நீங்க டிவிக்கே பத்தி தான் எழுதிருக்கணும். ஆளே இல்லாம வெளியில இருந்து தூக்கிட்டு வந்து கடத்திட்டு வந்து வேட்பாளரை போடுறீங்களாடா நீ இப்படிதான் எழுதிருக்கும். அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தர் மேல எழும்பி வர்றதை வந்து இந்த சமூகம் வந்து புறக்கணிக்குது. இது வந்து திருமாவளவன் மீது மட்டும் ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தால நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்த கீழ இருந்து வர அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட இந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட ஒரு பிரதிநிதியா திருமாவளவன் இருக்கிறதா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த ஊடகம் வந்து விரும்பலன்னு தான் இதுல இருந்து தெரியுது. சின்ன தம்பி உன்னை நம்பி அப்படின்னு சொல்லி இந்த நாடே இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து இது எங்கள் நீதி படத்துல, அது கலைஞர் வசனம் எழுதுற படம் தான். 1988 வந்த படம். அந்த பாட்டை இப்ப நேற்று வந்து திரு இளையராஜா அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார். அதில் விஜய் படத்தை போட்டு சின்ன தம்பி உன்னை நம்பி அப்படின்னு போட்டுருக்காரு அப்படின்னு ஒரே சர்ச்சை. திமுக காரங்களே சிலர் கொதிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நீங்க அவரை கூப்பிட்டு பாராட்டு விழாலாம் நடத்திட்டு இருக்கிறீங்க, அவர் பாருங்க விஜய்க்கு வந்து உன்னை நம்பி எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது. இளையராஜா இன்டென்ஷனோட தான் இதை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதை இல்ல, நிச்சயமாக இது இளையராஜா அதை பண்ணாரான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் ஐடியில இருந்து தான் இது வந்திருக்கு. ஒருவேளை வந்து முன்னாடி ஒரு சிலர் சொன்னது மாதிரி அட்மின் போட்டாருன்னு சொல்றாங்களான்னு கூட நமக்கு வந்து தெரியல. பெரிய ஆளு ஒரு அட்மின் தான் வச்சு வேலை செஞ்சிருப்பாங்க, பசங்க தான் இருப்பாங்க. ஆனாலும் வந்து இவர் வந்து நிச்சயமாக இவர் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு நமக்கு நம்பவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட ஒப்பிட்டு மோடியை வந்து பேசினவர் தான் இளையராஜா. இல்ல, அந்த கான்டெஸ்ட் வேற. இல்ல அதுக்கு பிரயாச்சித்தமா நாட்டுல அதிகாரத்துல இருக்கிறாரு இவருக்கு ஒரு இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து நீங்க வந்து மோடியை வந்து அம்பேத்கரோட நீங்க ஒப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி பதவி வந்து கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து விஜயை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா ஏன் உங்களுக்கு வந்து அந்த மோடி சர்க்கார் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்க கூடாது? ஏன்னா நீங்க அந்த லாபிக்குள்ளதானே இருக்காரு இளையராஜா. பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மியூசிக். நம்ம வந்து இன்னைக்கும் வந்து தினமும் இரவுல தூங்குமா ஒரு மியூசிக் தான் கேட்கறோம், அது வேற. ஆனா அரசியல் நிலைப்பாடுன்றது வேற. இந்த பூமியை இன்னைக்கு வந்து ஒரு பண்பட்ட பூமியாக, இது ஒரு அரசியல் களமாக இன்னைக்கு வந்து முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளை, கடந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா ஜிடிபியில நம்ம வந்து இரட்டை இலக்கத்தை தொட்டிருக்கோம். 11.19 வந்து தொட்டிருக்கோம். இந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா 2025-26லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10.48 வந்து ஜிடிபி வந்து நம்ம தொட்டிருக்கோம். இது யாரோட அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட அறிக்கை. இந்தியாவோட சராசரி 7.48 தான். அப்ப இந்தியாவோட சராசரியோட 3% வந்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலத்தை நீங்க திருப்பி இந்த மாதிரி கலவர காட்சிகளை வந்து தூண்டுற மாதிரி நீங்க எல்லாமே எழுதுறது. நேத்திக்கு வந்து பால்வாடி பையன் விஜய வந்து நீங்க வந்து முதலமைச்சர் ரேஞ்சுக்கு வந்து பேசுறதெல்லாம் உள்ளபடியே விஜய நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறது நமக்கு பிரச்சனை. அதை இளையராஜா மூலியமா செய்யறது வந்து அவரோட மாண்பை குறைக்கிறதா பாக்குறேன். சரி, நீ அப்படி சொல்றீங்க. ஆனா இப்படி வைகோ வந்து பேசுறாரு, ஒரு இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்குது, விஜய்க்கு வந்து பெரிய ஆதரவு இருக்குது, தேர்தலுக்கு பின்னாடி களம் மாறலான்னு ஒன்று சொல்றாரு. சிபிஎம் வந்து அவருடைய செயலாளர் சொல்றாரு, மக்கள்கிட்ட வந்து ஒரு இளைஞர் எழுச்சி ஏற்பட்டு இருக்குது அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே இந்த மாதிரியான பேச்சு எல்லாம் இருக்குது அப்படின்னா இப்ப கள நிலவரம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. ஏதோ ஒண்ணு அவங்க மனசுல ஒண்ணு தோணுதுல, விஜயோடைய டெவலப்மெண்ட் வந்து ஏதோ தெரியுது போல தானே தெரியுது.
எப்படின்னா பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறோம் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி தான். அது எப்படி வந்து கட்டமைக்கிறாங்கன்னா, விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள்லாம் பேசும்போது அரசியல் கட்சி தலைவர்களே அரசியல் கட்சிகளே ஒரு சில நேரத்துல வந்து தடுமாறி போறாங்க. நம்ம இலக்கு என்ன, நம்ம பாதை என்ன, கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து களமாடி இருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாலே போதும், அந்த கட்சி வந்து உயிர்ப்போட இருக்கும். அப்படிதான் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து பல்வேறு தளங்கள்ல, ஒன்றும் இல்ல, மே தினத்துக்கு விடுப்புடன் கூடிய வந்து சம்பளம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. ஆமா, சம்பளத்துடன் கூடிய விடுப்பு யார் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, மே 1 உங்களுக்கு லீவு, அன்னைக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் ஒண்ணுன்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி தான் வந்து இதை சொல்றாரு. இப்போ நீங்க அதை சொல்றேனே, இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து திமுக தான் பண்ணும், கலைஞர் தான் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பண்ணுவார். ஆனா விசுவாசம் எல்லாம் எங்க காட்டுவான்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எப்பவுமே அதிமுக தான் வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அப்படிதான் நடந்திருக்கு. சோ காலம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லும். ஏன்னா இது ஒரு கட்சி பிரச்சனை, நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகாம சமூக நீதி காத்தமன், சமூக நீதியை வந்து என்னைக்குமே இது காக்கும். இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே எவ்வளோ சச்சரவுகள் இருந்தாலும் அதை வந்து திறம்பட கையாண்டு இன்னைக்கு 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டுல வந்து அடி எடுத்து வைக்கிறார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்டாக்ட் கூட்டணி, அவர் வந்து அவரோட சாதனை வந்து மிகப்பெரிய சாதனை. அதுல ஒரு சில சோதனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். இதை வந்து அவர் வந்து எதிர்கொள்வார். 2 நாள் தான் இருக்குது, எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறதையும் பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.